அனைவருக்கும் வணக்கம். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டோட ஆஃப் இயர்லி எக்ஸாம் டைம் டேபிள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன டேட்ஸில் என்னென்ன எக்ஸாம்ஸ் இருக்குது, ஸோ என்ன டைமிங்கில் எக்ஸாம் எல்லாமே நான் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு A to Z எல்லா சப்ஜெக்ட் பற்றியுமே நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் வந்து வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ 10ஆம் தேதி நமக்கு வந்து ஆரம்பிக்குது இந்த டிசம்பர் மாதம் தமிழ் எக்ஸாம். 12ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் எக்ஸாம். ஸோ மேஜரான குரூப்ஸ்லாம் நான் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு. 15ஆம் தேதி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நமக்கு மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ். அதுக்கடுத்து 17ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி அண்ட் அக்கௌண்டன்சி. அதுக்கடுத்து 19ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ். அதுக்கடுத்து 22ஆம் தேதி திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னா நீங்கள் காமர்ஸ் குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா பிஸ்னஸ் மேத்தமெட்டிக்ஸ், அண்ட் நீங்கள் பியூர் சயின்ஸ் வந்தீங்கன்னா பாட்டனி, அண்ட் நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருந்தீங்கன்னா பயாலஜி, அண்ட் நீங்கள் ஒகேஷனல் குரூப்பாக இருந்தீங்கன்னா பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி அதுதான் நம்மளோட கடைசி எக்ஸாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள். ஸோ உங்களுக்கு மார்னிங் செஷனில் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வைக்கிறாங்க. இது அப்படியே ஒரு பப்ளிக் மாதிரியே போகும். ஸோ நம்ம ஆஃப் இயர்லியில் நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா டெஃபினட்டாக நமக்கு பப்ளிக்கில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஃபுல் போர்ஷன்ஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எழுத போகிறீங்க. நல்லா படிங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் வேணுன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் பாய்.